கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. ஒவ்வொரு பெயருடைய ஆரம்ப எழுத்து தான் அவருடைய முதல் எழுத்து மற்றும் அவருடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவா ஒரு கிரகத்தை பற்றியும் பார்த்துட்டு வரோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய எழுத்து என்ன லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பெயருடைய ஆரம்ப எழுத்து EHN எக்ஸ்ன்ற எழுத்தை நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பாலும் எக்ஸ்ன்ற பெயர்கள் நம்ம சர்க்கிளில் யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. சில மதங்கள் சார்ந்த இதில் எக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஓகே, இந்த EHNX இப்போ ஈனா நம்ம என்ன சொல்லலாம், ஏழரசு, எழில், அந்த மாதிரியான பெயர்கள். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹெச்னா ஹேமச்சந்திரன், இந்த ஹேம மாலினி, அந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள். என்னன்னா பார்த்திங்கன்னா நடராஜன், நடேசன், அந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பெயர்கள் இருக்குதுனாலே இவங்க புதனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. அப்போ புதன் இவங்க ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்பில் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த மாதிரி பேட்டர்ன் இவங்களுக்கு இருக்குன்றத சொல்கிறோம் பாருங்கள். லக்னத்தில் புதன் இருக்கும் இவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா லக்னாதிபதியை புதன் பார்க்கும், இல்லை லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கும். இது ஒரு கனெக்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க மிதுன ராசி, மிதுன லக்னம், கன்னிராசி, கன்னி லக்னம், இதில் பிறந்திருப்பாங்க. இந்த ஒரு பேட்டர்ன் இவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயிலியம், கேட்டை, ரேவதி, இது சம்மந்தப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் புதன் தோஷம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் சிலதெல்லாம் இருக்குதுங்க. இவங்க லக்ன புள்ளியாகவோ லக்னாதிபதி நிற்கக்கூடிய புள்ளியாகவோ அது அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணின்ற நட்சத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் தோஷம்னா போராடம்ன்ற நட்சத்திரம் புதன் தோஷம் தரக்கூடியது. உத்திரம்ன்ற நட்சத்திரம். இது டீஃபால்ட்டாக அவங்களுக்கு அவங்களுடைய தொடர்பில் இருக்கும். அதாவது புதன் தோஷம் கொண்ட ஒரு ஜாதகராக இவங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் நிறைய பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, இதில் ஒரு பேட்டர்ன் மிங்கிளானா கூட உங்களுக்கு நிச்சயமாக புதன் வலிமையான தொடர்பில் இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், நல்லா சிரிக்கிறது, நல்லா பழகிறது, 4 பேர்கிட்ட ஈஸியாக மற்றவங்கள நீங்கள் எடை போட்டுடுவீங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பேசுனாங்கனாலே அவங்க பேசுறது தோரணைகள் அனைத்துமே வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்றத கரெக்டாக கேல்குலேட் பண்ணிட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி பழகக்கூடிய சாமர்த்தியசாலிகள். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பச்சோதி தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் இதெல்லாம் தேவை தான். ஸோ அந்த குவாலிட்டிஸ் உங்ககிட்ட டீஃபால்ட்டாகவே இருக்கும். அடுத்து பார்க்கும்பொழுது எப்பவுமே டபுள் மைண்டடாகவே இருக்கிறது, எல்லா விஷயத்துலையும் டபுளாக இருக்கிறது. நீங்கள் ஒருத்தரோட ஆலோசனை கேட்குறீங்கன்னா அவங்ககிட்ட என்ன சொல்வீங்கன்னா, உங்ககிட்ட மட்டும்தான் ஆலோசனை கேட்குறேன்னுவீங்க. ஆனால் பட் நீங்கள் ஒருத்தரோடலாம் நிறுத்த மாட்டீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்கிட்ட போயிட்டு அதுக்கான ஆலோசனையை நீங்கள் வாங்கிப்பீங்க. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இருக்கும். மக்களை வசியப்படுத்தக்கூடிய தன்மை புதன்னாலே கொஞ்சம் வசியப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டுங்க. ஏதாவது ரொம்ப நயமாக பழகக்கூடியது, கொஞ்சம் தந்திரமாக பழகக்கூடியது, எந்த நேரத்தில் என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், அதனுடைய கருத்தை சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு இவங்க ஒரு அனலைசிஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கிட்ட போனால் நம்மளுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு, அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸு, இது ஒரு ஸ்கில் தான். இதெல்லாம் பேசிக்காகவே நிறைய கொண்ட நபர்களாக இவங்க இருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இந்த கேல்குலேஷன் போடுறது, கேல்குலேட்டிவ் மைண்டாக இருக்கிறது, கணக்கு சார்ந்த துறைகளில் இருக்கிறது, சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறைகளில் இருக்கிறது, பேங்க் சம்மந்தப்பட்ட துறை, கேமராமேனாக இருக்கிறது, சினிமா சம்மந்தப்பட்ட துறைகள், டைரக்டிங் ஃபீல்டில் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுத்து சம்மந்தப்பட்ட துறைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டீஃபால்ட்டாகவே தொடர்பில் வரும். நிறைய இங்கே இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது, எழுதக்கூடிய பழக்கம், எதையுமே எழுதி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் இவங்ககிட்ட ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். விரல்களால் செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப அருமையாக செய்வாங்க. நான் விரல்கள் புதனுக்கு காரகன் அப்படின்றதுனால இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறவங்க, டெய்லரிங் மிஷின் வச்சு பண்ணுறவங்க, இந்த கோலங்கள்லாம் போடுறவங்க, அந்த மாதிரி ஒரு கை வேலைகள்லாம் செய்வாங்க பாருங்கள், அதெல்லாம் செய்யக்கூடிய நபர்களாக டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், திறமைகள். ஓகேங்களா? ஓகே, இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நண்பர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கு. அப்படி இல்லைனா நண்பர்களே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டார்கள். இது ஒரு பெரிய ட்ராபேக் இவங்களுக்கு. அடுத்து பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருக்குங்க. ஒயிட்னிங், அதாவது ஸ்கின் ஒயிட்டாக ஆடுற மாதிரி ஆயிடுது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஏற்படுறது, அந்த மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நிச்சயமாக இவர்களுக்கு
இருக்கும். அடுத்து பார்க்கும் பொழுது இவங்களுக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றது, ஞாபக மறதி ஏற்படுறது, மறதியால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். டாக்குமெண்ட்ஸை தொலைச்சிடுறது, இல்லைனா வந்து நீங்கள் ஆவணங்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆதார் கார்டாக கூட இருக்கட்டுமே, ஒரு 4 முறை 5 முறை இவங்க திருப்பி போய் எடுத்திருப்பாங்க அந்த ஆதார் கார்டே, தப்பாயிடுச்சுன்னு அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காலி இடமோ மனையோ வாங்கினா கூட ரொம்ப இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் வில்லங்க வரும் அப்படின்றதுனால அதெல்லாம் ரொம்ப செக் பண்ணிட்டு வாங்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா அமையும். ஜென்ரலி இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு காலி மனை இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகமாக வதந்திகளை பரப்பாமல் இருக்கிறது நல்லது. பேச்சால் கெட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இவங்க சொல்லக்கூடிய தகவல் வந்து தவறாக பரிமாற்றப்பட்டு இவங்களுடைய பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த காசிப்பிங் அந்த மாதிரி வதந்திகளை பரப்புறது இவங்களை வந்து தவறாக வந்து அந்த புதன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பொய் சொல்லாமல் இருக்க பழக்கணும். ஃபஸ்ட்டு நிறைய பொய் சொல்லுவாங்க இவங்க, அந்த பொய் சொல்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து பார்க்கும்பொழுது வந்து இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஏதாவது ஸ்கின் டிஸார்டர் வந்ததுன்னா நீங்கள் அதுக்கு வந்து அலோபதி மெடிசின்ஸ் எடுக்கிறத காட்டிலும் எந்த பொருள் உங்களுக்கு ஒத்துக்கலையோ அந்த மாதிரியான அலர்ஜிக் விஷயங்களை விட்டு நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா தான் அந்த அலர்ஜி வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் மெடிசின் நிறைய அலோபதியில் எடுத்தீங்கன்னா கூட திரும்ப அந்த அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். ஞாபக மறதி வரும் அப்படின்றதுனால ஒரு முறைக்கு 2 முறை நல்லா மைண்டில் உள்வாங்கிட்டு இல்லை முக்கியமான குறிப்புகளை எடுத்து வச்சுட்டு அதன் மூலமா அந்த காரியங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கரெக்டாக அந்த டாஸ்க் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகேங்களா? EHNX இந்த பேட்டர்னில் நேம் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது பேருடைய ஆரம்ப எழுத்தாக வரக்கூடியவர்களுக்கு யார் வந்து ஜென்ரலாக ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடில் வருவாங்க, யார் வந்து இவங்களுக்கு வசியம் ஆவார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த DMT ராகுவுடைய எழுத்துக்கள், இந்த பெயருடைய ஆரம்ப எழுத்து கொண்டவர்கள் வந்து ஈஸியாக வந்து இவங்களுக்கு ஒரு வசியத்துக்குள்ளே வருவாங்க, இவங்களுடைய தொடர்பில் இருப்பாங்க. அடுத்து பார்க்கும்பொழுது UV இந்த நம்பர்ஸ், ஓகே, இந்த லெட்டர்ஸ் கனெக்டடில் வரும். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது P, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலியிலே இருக்கிறது, இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்கிறது, இவங்க கூட க்ளோஸ் கனெக்டடில் இருக்கிறது, இவங்க கூட வசியமாகிறது, இவங்க அவங்களுக்கு வசியமாகிறது, அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய நம்ம லெட்டர்ஸ்களாக இவங்களாம் இருப்பாங்க. இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தாங்க. உங்களுடைய முழு நேமுக்குன்னு ஒரு மீனிங் இருக்குது. அதுக்கான கிரகம் தான் வந்து இன்னும் வலிமையாக ஜாதக தொடர்பில் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து பலனாக பார்க்கும்பொழுது இது வந்து நான் ஆக்சுவலாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் வச்சு சொல்லியிருக்கிறேன். பட் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு டேலி ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பலன்கள் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜஸ்ட் மெசேஜாக பண்ணுங்கள், கால்ஸ் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.